رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? பத்ர் போரில் எதிரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது? இதுக்கான ஆன்சர் 1000. நமக்கு ஏற்படுகின்ற பல்வேறு விதமான நெருக்கடியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வின் உதவி தேவை. இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமது பிரச்சனையை தீர்க்க முன்வந்தாலும் அதை அல்லாஹ் நாடவில்லை என்றால் எல்லாம் வீண்தான். யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனையை படைத்த இறைவனால் மட்டுமே தீர்க்க முடியும். அதனால் எந்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்வதை மறக்க வேண்டாம். அவனிடமே எல்லா தேவைகளையும் கேளுங்க. கேட்டது கிடைக்கும். ஆனால் பொறுமை அவசியம். ஒரு விஷயத்திற்காக எவ்வளவு அதிகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காக்க வைக்கின்றானோ அதைவிட பல மடங்கு நம் அந்தஸ்து உயரப்போகிறது என அர்த்தம். வறுமை, கவலை, கடன், நோய் இவை எல்லாம் சோதனைகள் தான். அதை நீக்க அல்லாஹ்வின் உதவியை தேடுங்க. கஷ்டங்கள் எல்லாம் சந்தோஷங்களாக மாறும். நம் வாழ்க்கையை நமக்கு பிடித்த மாதிரி மாற்றும் சக்தி நாம் கேட்கும் துவாக்களில் உள்ளது. அதனால் அதிகம் துவா செய்யுங்க. குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் சிறப்பான துவாக்கள் நிறைய இருக்குது. அதில் உள்ளதை ஒவ்வொன்றாக எடுத்து ஓதுங்க. ஏதோ ஒரு துவா உங்கள் வாழ்க்கை மாற காரணமாக இருக்கும். இன்று கடன், வறுமையை முற்றிலும் நீக்கி நம்மை செல்வந்தராக, தன்னிறைவு பெற்றவராக, பிறருக்கு கொடுத்து உதவும் நல்ல மனிதராக மாற்றும் அழகான ஒரு துவாவை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு துவா சொல்லிட்டு பிறகு எத்தனை முறை ஓதணும் இதை சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். اللهم رب السماوات ورب الأرض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقضي عنا الدين وأغننا من الفقر اللهم رب السماوات ورب الأرض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقضي عنا الدين وأغننا من الفقر. இறைவா, வானங்களின் அதிபதியே, பூமியின் அதிபதியே, மகத்தான அரியணையின் அதிபதியே, எங்கள் இறைவா, அனைத்து பொருட்களின் அதிபதியே, தானிய வித்துகளையும் விதைகளையும் பிரிப்பவனே, தௌராத், இன்ஜீல், ஃபுர்கான் ஆகிய வேதங்களை அருளியவனே, அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். அவற்றின் முன்னேற்றி ரோமங்களை நீயே பிடித்துள்ளாய். இறைவா, நீயே ஆரம்பமானவன், உனக்கு முன்னர் வேறெதுவும் இல்லை. நீயே இறுதியானவன், உனக்கு பின்னர் வேறெதுவும் இல்லை. நீயே மேலானவன், உனக்கு மேலே வேறொன்றுமில்லை. நீயே அடித்தளமானவன், உனக்கு கீழே வேறொன்றுமில்லை. எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக. வறுமையிலிருந்து காத்து எங்களை தன்னிறைவு கொள்ள செய்வாயாக. கொஞ்சம் பெரிய துவா,
பார்த்து ஓதிக்கலாம். ஒரு 3 முறை தினமும் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் ஓதலாம். 5 வேளை தொழுகைகளில் எந்த தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த தொழுகையை தொழுதவுடன் ஓதலாம். தொழுகைக்கு பிறகு ஓதுவது சிறந்தது. நமது வாழ்வாதாரத்தை பல மடங்காக பெருக்கக்கூடிய துவா இது. தினமும் இதை ஓதி துவா செய்து வந்தால் கடன், வறுமை என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் இருக்காது. வறுமையிலிருந்து நிரந்தரமாக பாதுகாப்பு பெற்று தரக்கூடிய துவா இது. டெய்லி ஓதுங்க, நிச்சயம் நல்ல நிலைமை உருவாகும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். அல்லாஹ்வின் பெயரான அல் அசீஸ் என்றால் என்ன? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.